இந்த வீடியோவில் நாம் UGTRB ஃபிசிக்ஸ் யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஃபோட்டோ டிடெக்டர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Photo detector, an optoelectronic device that is used to detect the incident light or optical power to convert it into an electrical signal. ஒரு இன்சிடென்ட் லைட் இல்லைன்னா ஆப்டிக்கல் பவரை டிடெக்ட் பண்ணிவிட்டு இது என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது ஒரு லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபோட்டோ டிடெக்டர். அவுட்புட் சிக்னல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்சிடென்ட் ஆப்டிக்கல் பவர். அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்குன்னா இன்சிடென்ட் ஆப்டிக்கல் பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ டிடெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஸ்பெக்ட்ரல் ரெஸ்பான்ஸ். ஸ்பெக்ட்ரல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் ரெஸ்பான்சஸ் ஏ ஃபோட்டான் ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன். ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணது ஃபோட்டானா எப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன் தான். குவாண்டம் எஃபிஷியன்சி, த நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் ஜெனரேட்டட் ஃபார் ஈச் ஃபோட்டான். நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் ஒவ்வொரு ஃபோட்டானுமையும் ஜெனரேட் பண்ணும். Responsivity, output current separated by the total power of light dropping on the detector. இது responsivity. அடுத்து noise equivalent power, to generate a signal that is equivalent in size to the noise of device. இதில் நம்ம spectral response, quantum efficiency, responsivity, noise equivalent power பார்த்தோம். Next detectivity. Detectivity the square root of area of the detector separated by the noise equivalent power. Next gain. Gain output current is divided by directly produced current by the incident photons on the detectors. Gain output current is divided by directly produced current by the incident photons on the detectors. Next property dark current, அடுத்து response time, noise spectrum, non-linearity. ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃபோட்டோ டிடெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஸ்பெக்ட்ரல் ரெஸ்பான்ஸ், குவாண்டம் எஃபிஷியன்சி, ரெஸ்பான்சிவிட்டி, நாய்ஸ் ஈக்விவேலண்ட் பவர், டிடெக்டிவிட்டி, கெயின், டார்க் கரண்ட், ரெஸ்பான்ஸ் டைம், நாய்ஸ் ஸ்பெக்ட்ரம், non-linearity. நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ். Based on the detection mechanism of light, photoelectric or photoemission effect, polarization effect, thermal effect, weak interaction effect or photochemical effect, இதெல்லாம் பேஸ் பண்ணி, அதாவது photoelectric or photoemission effect, polarization, thermal effect, weak interaction or photochemical effect, இதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ டிடெக்டரை என்னென்னா பிரிக்கலாம்னா ஃபோட்டோ டயோட், MSM photo detector, photo transistor, photo conductive detector, photo tubes and photo multipliers பிரிக்கலாம். இப்போ இதோட ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ டயோட்ஸ். செமிகண்டக்டர் டிவைஸ் PN ஜங்ஷன். நமக்கு செமிகண்டக்டர் டிவைஸில் PN ஜங்ஷன் எடுத்துகிட்டு லைட் அப்சார்ப்டு, இந்த PN ஜங்ஷனில் லைட் அப்சார்ப் வித்தின் த டிப்ளீஷன் ரீஜியன். டிப்ளீஷன் ரீஜுக்குள்ளே லைட் அப்சார்ப் ஆகுது அண்ட் ப்ரொடியூஸ் ஃபோட்டோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு PN ஜங்ஷனில் லைட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது எங்கன்னா டிப்ளீஷன் ரீஜியனில் ஃபைனலாக நமக்கு ஃபோட்டோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ஃபோட்டோ டயோட்ஸ். இந்த ஃபோட்டோ டயோட்ஸ் இப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஹைலி லீனியராக இருக்கும், வெரி காம்பேக்ட், சைஸ் ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும் அண்ட் ஜெனரேட் ஹை குவாண்டம் எஃபிஷியன்சி ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு MSM ஃபோட்டோ டிடெக்டர். MSM அப்படிங்கிறது மெட்டல், எம்னா மெட்டல், எஸ்னா செமிகண்டக்டர், இன்னொரு எம்னா மெட்டல். ஸோ மெட்டல், செமிகண்டக்டர் மெட்டலுங்கிறது தான் ஷார்ட்டாக MSM ஃபோட்டோ டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் 2 ஸ்காட்கி கான்டாக்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னா 2 ஸ்காட்கி கான்டாக்ட் இருக்கும் ரேதர் தேன் ஏ PN ஜங்ஷன். PN ஜங்ஷன் இல்லாமல் 2 ஸ்காட்கி கான்டாக்ட் இருக்கும். பொட்டென்ஷியலி ஃபாஸ்டர் கம்பேர் ஃபோட்டோ டயோட்ஸ். ஃபோட்டோ டயோட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்குது. 1000 of GHz பேண்ட்வித். இங்கே கிடைக்கிற பேண்ட்வித் thousands of GHz.
இதில் வந்து நமக்கு ஏரியா பார்த்திங்கன்னா லார்ஜ் ஏரியா இருக்கும், அதனால் ஈஸியாக கப்ளிங் பண்ணலாம். கப்ளிங் ஈஸியாக இருக்கிறதுனால எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. Next, photo transistor. It is used to internal amplification of the photo current. Photo transistor எங்க யூஸ் பண்றாங்கன்னா internal amplification of photo currentல யூஸ் பண்றாங்க. இதுல நமக்கு என்ன கன்வெர்ட் ஆகும்னா ஒரு லைட் சிக்னல் டிஜிட்டல் சிக்னல் எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் ஆகும். போட்டோ டிரான்சிஸ்டர்ல ஒரு லைட் சிக்னல் டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெயின். காசு வந்து ரொம்பவே கம்மி, இது மேக் பண்ணுற காசு, ஆனால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கெயின் நமக்கு கிடைக்கும். இட் யூஸ்டு இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸில் இந்த ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோ கண்டக்டிவ் டிடெக்டர்ஸ். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னாக்கா ஃபோட்டோ ரெசிஸ்டர்ஸ், ஃபோட்டோ செல்ஸ் அண்ட் லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோ கண்டக்டிவ் டிடெக்டர்ஸு இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தோம்னா கேட்மியம் சல்ஃபைடு. இது வந்து கேட்மியம் சல்ஃபைடு யூஸ் பண்ணுறோம். இது ஆனால் ரொம்பவே ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் இதில் வந்து என்ன ரேஞ்ச் கிடைக்கும்னா வேவ் லென்த் ரேஞ்சு ஐஆர் இன்ஃப்ராரெட்டில் தான் நமக்கு வேவ் லென்த் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ டியூப்ஸ் ஆர் வேக்யூம் டியூப்ஸ். இந்த ஃபோட்டோ டியூப்ஸ் அண்ட் வேக்யூம் டியூப்ஸ் இல்லைன்னா அதுக்கு பேர் இன்னொரு பேர் வேக்யூம் டியூப்ஸ். இதை எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஃபோட்டோ டிடெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ டியூப்ஸ் ஆர் வேக்யூம் டியூப்ஸு ஃபோட்டோ டிடெக்டர்ஸில் மட்டும் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஃபோட்டோ எமிசிவ் டிடெக்டர்லையும் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபோட்டோ எமிசிவ் டிடெக்டர்லையும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் சேஞ்ச் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஃபோட்டோ மல்டிப்ளையரில் என்ன நடக்கும்னாக்கா இன்சிடென்ட் ஃபோட்டான் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். லார்ஜ் ஏரியா, ஆக்டிவ் ஏரியா இருக்குது, ஹை ஸ்பீடாக இருக்குது. இதை வச்சு ஃபோட்டோ மல்டிப்ளையரில் என்னென்ன டைப் இருக்குன்னா ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப், மேக்னெட்டிக் ஃபோட்டோ மல்டிப்ளையர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோட்டோ மல்டிப்ளையர் அண்டு சிலிக்கான் ஃபோட்டோ மல்டிப்ளையர்னு 4 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு குவாண்டம் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபோட்டோ டிடெக்டர். ஸோ இது வந்து நம்ம டீட்டெயிலாக போகாமல் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். குவாண்டம் எஃபிஷியன்சி வந்து ஈட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஈட்டா ஈக்குவல் டு generalized electrons by total number of incident photons. Eta is equal to generalized electrons by total number of incident photons. இந்த efficiency eta is equal to generalized electrons வந்து நம்ம என்ன சொல்றோம் current by charge of electron divided by total number of incident photons இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா total number of incident photons அதோட optical power by photon energy. ஸோ எப்படி போட்டோம்னா தான் eta is equal to IPH by E, அதாவது ஐங்கிறது கரண்ட், அதான் சொன்னோம் இல்லையா, கரண்ட் பை எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E டிவைடட் பை இன்சிடென்ட் ஃபோட்டான் ஆப்டிக்கல் பவர் டிவைடட் பை ஃபோட்டான் எனர்ஜி. ஃபோட்டான் எனர்ஜிக்கான ஃபார்முலா HC பை லாம்டா. ஸோ இதுதான் இந்த குவாண்டம் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபோட்டோ டிடெக்டருக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ டிடெக்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவே ஸ்மால் இன் சைஸ், ஸ்பீட் இஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீடு, எஃபிஷியன்சி இஸ் ஹை. சைஸ் ஸ்மாலராக இருக்குது பட் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, எஃபிஷியன்சியும் ஹையாக இருக்குது. இட் ஜெனரேட்ஸ் லெஸ் நாய்ஸ். இதில் வந்து நாய்ஸ் வந்து லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. நாட் எக்ஸ்பென்சிவ், காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட். இது வந்து விலை ரொம்ப அதிகம் கிடையாது, காம்பேக்டாகவும் இருக்கும், அதே சமயம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். லாங் லைஃப் டைம். இந்த ஃபோட்டோ டிடெக்டரோட லைஃப் டைம் வந்து ரொம்பவே லாங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹை குவாண்டம் எஃபிஷியன்சி. இதோட குவாண்டம் எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, ஹையாக இருக்குது. நாட் ரெக்வயர் ஹை வோல்டேஜ். இது நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா ஹை வோல்டேஜ் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபோட்டோ டிடெக்டரோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வெரி லோ சென்சிட்டிவிட்டி. அதாவது ஃபோட்டோ டிடெக்டரோட சென்சிட்டிவிட்டி ரொம்பவே லோவாக இருக்குது. ஆக்டிவ் ஏரியா வந்து ஸ்மாலராக இருக்குது. சென்சிட்டிவிட்டி லோவாக இருக்குது, ஆக்டிவ் ஏரியா வந்து ஸ்மாலராக இருக்குது. நோ இன்டர்னல் கெஸ். நெக்ஸ்ட்டு ரெக்வயர் ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டைம் வெரி ஸ்லோ. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இது எல்லாமே ஃபோட்டோ டிடெக்டரோட டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் லிமிட்டட் ஓரளவு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இன் சூப்பர் மார்க்கெட் டு டிவி ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வித்தின் யுவர் ஹவுஸ். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது கதவு தானாக திறக்கிறதுல அந்த ஆட்டோமேட்டிக் டோரில் இருக்க நமக்கு இந்த ஃபோட்டோ டிடெக்டர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வீட்டில் வந்து நம்ம வந்து டிவி ரிமோட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபோட்டோ டிடெக்டர் வந்து ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி அலாம்லாம் இருக்குல்லையா, அதில் யூஸ் பண்ணுறோம். நைட்டு விஷனுக்கு, வீடியோ இமேஜிங், பயோமெடிக்கல் இமேஜிங், மோஷன் டிடெக்ஷன், கேஸ் சென்சிங். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோ டிடெக்டர்ஸ். ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், நைட் விஷன், வீடியோ இமேஜிங், பயோமெடிக்கல் இமேஜிங், motion detection, gas sensing. Next, measuring optical power and luminous flux. Luminous flux optical power measure பண்றதுக்கு இந்த photo detector யூஸ் ஆகுது. Mainly different kind of microscope optical sensor designsல யூஸ் பண்றோம். Different kind of microscopeலையும் optical sensor designலையும் யூஸ் பண்றோம். Significant for laser range finders. அதாவது லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர்ஸில் இங்கே இந்த ஃபோட்டோ டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஃப்ரீக்வெண்ட் மெட்டராலஜி, ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி மெட்ராலஜிலையும் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனையும் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. டு மெஷர் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிக்கல் பவர், ஆப்டிக்கல் இன்டென்சிட்டி, இர்ரேடியன்ஸ் அண்ட் லூமினஸ் ஃப்ளக்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டினா ஆப்டிக்கல் பவர், ஆப்டிக்கல் இன்டென்சிட்டி, இர்ரேடியன்ஸ் அண்ட் லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ், ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைசஸ், லைட் பேரியர், பீம் ப்ரொஃபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸில், ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸில், லைட் பேரியரில், பீம் ப்ரொஃபைல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ஃபோட்டோ டிடெக்டர்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோ டிடெக்டர்ஸ்னால் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.